இந்த லைட்டு வெளிச்சம் வந்து இந்த நேரம் நமக்கு ரிஸ்க்கு, லைட்டு வெளிச்சத்தில் தான் நான் பேசுகிறேன், அதனால் இதோட நிறுத்திடணும்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. தலைவர் பேசுகிறாரு. அந்த கேசட்டில் தலைவர் பேச்சு இருக்குது, கிட்டு பேச்சு இருக்குது, என் பேச்சு இருக்குது, அந்த கேசட்டும் இருக்குது. இதுக்கு மத்தியில் உங்கள் சுயசரிதையை, அவர் சுயசரிதை யாருக்கும் சொல்ல மாட்டார், நீங்கள் கேட்டால் சொல்லுவாருங்கிறவன்னு நான் கேட்டேன். சரின்னு சொன்னேன். டெய்லி 3 மணிக்கு நான் அந்த பங்கரில் விட்டு எழுந்திரிச்சு அங்கே அவர் பங்கருக்கு போயிடுவேன். 6 மணி வரைக்கும் சொல்லுவார். அதை டேப்பில் பதிவு பண்ணிக்கிடுவோம். அதுக்கு பிறகு பதிவு பண்ணி பகலில் கொடுத்து அதை எழுதி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேப்பும் வச்சுருக்கேன் நான். அவர் வாயால் சொன்ன சுயசரிதை டேப்பு, சின்ன வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ளது அவர் சொன்னது. அதுக்கு தொடர்ந்து 1 மாதம் சொல்கிறேன்னு பிளான். அவருடைய சுயசரிதை நான் எழுதுறேன்னு சொல்லிட்டேன். உங்கள் சுயசரிதை நீங்கள் வாயால் சொல்ல, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5 நாள் போகுது. 5வது நாளுக்கு பிறகு திரும்பி வர வேண்டிய நிலைமை வருது. அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு போகணுமே காலையில் அப்படின்னு. நான் கலைஞருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு கைப்பட எழுதின கடிதம் தான் இந்த கடிதம். பிரபாகரன் எழுத்து. என்ன சார் இது பெரிய பாக்கியம் எனக்கு. அதான் என்ன மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதில் எழுதினதுலேயே ரொம்ப எனது பெருமதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணா அவர்களுக்கு, திரு வை. கோபாலசாமி அண்ணா அவர்கள் இங்கு வந்து என்னை சந்தித்து விட்டு உங்களிடம் இதை வர இருப்பதால் இந்த கடிதத்தை அவர் மூலம் உங்களிடம் அனுப்புகின்றேன்.